எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாரம்பரியமான சாமை அரிசியும் கருப்புளுந்தும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஆப்பம் சுட போகிறோம். இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சுண்டல் குழம்பு தாங்க இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். அருமையான ரெசிபி. குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. சாமை அரிசி நம்ம எடுத்துக்கிறலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினா பாக்கெட்டில் நமக்கு வரும். இது வந்து நம்ம மளிகை கடை இந்த மாதிரி வாங்கினோம்னா இந்த மாதிரி பொட்டணமாக தாங்க கட்டி கொடுப்பாங்க. பாருங்கள், சாமை அரிசி, குதிரைவாலி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வரகரிசி தனியாக இருக்குங்க. அது எல்லாமேவும் டப்பால் கொட்டி வச்சுட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கணுமேனு தான் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம சாமை அரிசி காப்பிடி உலக்கில் ஓரளவுக்கு எடுத்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறது வந்து பளிச்சுன்னு இருக்கும். அது எதுக்காக பளிச்சுன்னு இருக்குன்னா, அந்த அரிசி பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம மளிகை கடை இந்த மாதிரி வாங்கும்போது நம்ம மில்லுலேயே அரைச்சி அப்படியே கொண்டு வந்து டைரெக்டாக நமக்கு வரும். அதனால் நல்லாயிருக்குங்க. இப்போ உளுந்து அந்த அதே உலக்கில் 1/4 உலக்கு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். இதுவும் பாருங்கள், கருப்புளுந்து ஒரு சிலது எப்படி வந்திருக்குன்னு, இது நல்லா பாலிஷ் பண்ணி வந்திருக்குங்க. இந்த உளுந்து நம்ம காட்டில் விளைஞ்சிருக்கும் பார்த்திங்களா, தோட்டத்தில், அதை அப்படியே உடச்சி இருந்தால உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பாலிஷாக இருக்குது. இந்த வலது கையில் எடுக்கிறது, இடது கையில் இருக்கிறது அந்த உளுந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா பாலிஷ் பண்ணி தாங்க வரும். நம்ம மளிகை கடை அந்த மாதிரியெல்லாம் போய் வாங்குங்க. பாலிஷ் பண்ணாமல் நம்ம எப்படி மில்லில் அரைச்சி நேரடியாக கொண்டு வந்து விற்பனைக்கு வச்சுருவாங்க. மூடையாக வாங்கிட்டு வந்து அது எடை போட்டு இந்த மாதிரி பொட்டணமாக கொடுப்பாங்க. பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக கழுவியாச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நம்ம பாலிஷ் பண்ணி போட்டு நம்ம அந்த அரிசியை நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துகிறதாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது விலையும் கூடுதலாக இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறது. மளிகை கடையில் வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், சாமை அரிசியை நல்லா அரைச்சாச்சு. நைஸாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ உளுந்து நம்ம நல்லா ஊறிச்சு, அதையுமே நம்ம அரைச்சிக்கிறலாம். கொஞ்சம் உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கிறலாங்க. இப்போ அரைச்சி ஒன்றா ஊற்றி கலக்கிடலாம். நான் உளுந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்பவும் உளுந்தாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால். ஒரு சில உளுந்து நல்லா பொங்கி வரும். அதனால் உளுந்து நிறையா பொலிவு காணுச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா, அதனால் பாருங்கள் இவ்வளோ உளுந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு சில உளுந்து அப்படியே பொலிவு காணாது. இது வந்து நல்லா இருந்துச்சு பாருங்கள். மறுநாள் காலையில் பார்க்கும்போது நல்லா பொங்கி வந்துருச்சு. ஆனால் புளிக்கலைங்க. எங்கள் ஊரில் மோடமாக இருக்கா, அதனால் நைட்டு தான் ஆட்டி வச்சு காலையில் ஊற்றினோம். ஆனால் புளிப்பு தட்டலை. மாவு வந்து புளிப்பு தட்டாமல் இருந்துச்சு. அதனால் அந்த ஆப்பம் வந்து நல்லா அந்த ஓட்டையாக வரும் பாருங்க. நல்லா ஓட்டையாக வரும். நல்லா புளிச்சிருந்துச்சுன்னா அந்தமாரி லைட்டாக தான் ஓட்டையாக வந்துச்சு. அப்புறம் லேட்டாக நம்ம ஊற்றும்போது நல்லா ஓட்டையாக வந்துச்சுங்க. இது காலையில் நேரத்துலேயே என் பையனுக்கு ஊற்றும்போது 7 மணிக்கெல்லாம் ஊற்றுனேன்னா அதிகமாக அப்படியே அந்த ஓட்டையாக பபுள்ஸாக வரல, லைட்டாக தாங்க வந்துச்சு. இந்தமாரி கொஞ்சம் மாவு தண்ணியாக கலக்கி இந்த ஆப்பச்சட்டியில் ஊற்றி அப்படியே ஒரு சுற்றி எடுத்துட வேண்டியதுதான். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் மொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம். நான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும்னு எடுத்தேங்க. தேங்காய் பால் சுண்டல் குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாரம்பரியமான நம்ம சாமை அரிசியில் செஞ்சுருக்கோம். நல்லா தோசை பணியாரம் ஊற்றலாம். நான் ஆப்பம் மட்டும்தாங்க ஊற்றினேன். அது கருப்புளுந்தில் செய்யும்போது நல்லா இருந்துச்சு. அந்த வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருந்துச்சு ஆப்பம். அப்படி சூடாக நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய். நன்றி, வணக்கம்.